விவோஸ் இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, அதிரடியாகவும் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ராஜராஜன் பார்த்தீங்கன்னா அவங்க அடிபட்டு உள்ளே கிடக்கிறத அந்த இடத்துல மண்டபத்து ஆளுங்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் அவங்க குடும்பமே எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு இது யாருப்பா இது இங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் அவங்கள தூக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய ஷாக் வந்து காத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் மூஞ்ச பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே அவங்களோட இதயமே நின்று போகுது. அந்த இடத்துல ரொம்பவே பரபரப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அவங்களுக்கு என்ன ஆச்சுப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, ரோகிணி, சுவாதி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மாமா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எழுப்புறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி ரொம்பவே பதட்டத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி என்னோட கல்யாணம் நடக்கும் போது என்னை வந்து எப்படியோ காப்பாற்றி என்னை வந்து அதிலேருந்து விடுதலை கொடுத்துட்டீங்க. இப்போ எப்படி மாமா நீங்கள் எப்படி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துக்கிட்டே இருக்கேன் மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே வந்து பதட்டத்திலே இருக்காங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம நினச்சது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கான நேரமும் வந்துடுது. உடனே தாலி எடுத்து கட்டுறதுக்காக மருது வந்து தயாராகிடுறாங்க. உடனே நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா, அந்த இடத்துல அதிரடியாக வந்துடுறாங்க. வந்ததுமே நிறுத்துங்க அப்படின்ற ஒரு குரல் எல்லா இதுலேயும் கேட்குற மாதிரி இந்த இடத்துல கேட்குதா. அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்காகடா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன், எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை கேட்குறாங்க. எதையுமே தேவையில்லாதெல்லாம் நான் செய்யலை, எல்லாத்தையும் நான் வந்து உண்மையான ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்ன அப்படி ஒரு பெரிய ஆதாரத்தை நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்க, இந்த பக்கம் நீ பாத்தியாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து இவனுக்காக சாட்சி சொல்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கான் பாத்தியாக்கா, இவன் பேச்செல்லாம் கேட்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம கார்த்தி நான் வந்து உங்களுக்கு வந்து தகுந்த ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்கேன், நான் வந்து சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க தெரியும், அதனால தான் சம்மந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதாரங்களெல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து ஆடி போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராகவே ஆகிடுது. அப்போ அந்த அதிகாரிக்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. உடனே வந்து நம்ம மருதுவும் பார்த்தீங்கன்னா மேடையிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அத்தை இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ராமா போடுறாங்க, என் மேலே மீன் பழியை செலுத்துகிறாங்க, இவங்க பேச்சை நம்பாதீங்க அப்படின்றாங்க. அப்போ அதிகாரி சொல்கிறாங்க, அம்மா அவனை பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல மாதிரி தெரியுதா, இவன் நிறைய பெண்களோட வாழ்க்கையை கெடுத்து இனி வரைக்கும் வந்து அந்த பெண்களோட இது எல்லாத்துக்கிட்டையும் வந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க சார், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பிரியா வந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்ககிட்ட நிறைய பணம், அதுவும் இல்லாமல் என்னை கொல்ல முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல ஆடி போயிடுறாங்க. உடனே நம்ம மருது பேச விடாமல் சாமுண்டீஸ்வரி அடின்னு அடிக்கிறாங்க. என்கிட்டயே என் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகத்தையே நீ பண்ணியிருக்கியா, யார் நான் தான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடு ரேவதி, நான் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்ணேன், ஆனால் நான் இப்படி ஏமாறுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களா. இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு ஒரே இதுவாக இருக்குது, என்னடா இது நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, இந்த கார்த்தி வந்து சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் மருதுவை அடித்து அதிகாரிகள்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் எல்லாருக்கிட்டேயும் நம்ம சாமுண்டீஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்பவே நன்றி, இப்போ நீங்கள் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை இந்த இடத்துல, சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு மண்டபத்தில் இருக்க எல்லாரையும் அனுப்பிடுறாங்க. அப்புறம் மண்டபத்தையும் காலி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மண்டபத்தை ரெடி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மருதோட ரூமில் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த அங்கேருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லாருமே ஓடுறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்காக கத்துற அப்படின்னும் போது, சார் கீழே யாரோ படுத்துட்டு இருக்காங்க சார் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குடும்பமாக எல்லாருமே வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஆளை வந்து இழுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயிலும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சில் இருக்க துணியை விலகிட்டு பார்க்குறாங்க ராஜராஜன். இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே அவங்களோட இதயமே நின்று போகுது. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அழ. இந்த பக்கம் நம்ம ரேவதி, அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு
ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி மாமா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயிலுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சீக்கிரமாக தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி நம்ம கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. இந்த மருது பையனை ஏதாவது கரெக்டாக பண்ணுடா அப்படின்னு சொன்னால் அந்த பொம்பளையை மட்டும் அடித்து போட்டுட்டு இந்த ஆளை வந்து உயிரோடு விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. என்னடா இது நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இது மாமாவை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானேன்னு ஒரு பக்கத்தில் யோசிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட மாட்டிப்போம், கண்டிப்பாக நம்ம மேலே தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இவங்கள மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்ட்டு இவங்க எல்லாருமே பரபரப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ராஜராஜனோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்னோட புருஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கையெல்லாம் பிடிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம ராஜராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கி நின்றுறாங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம மயில் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மாமா வந்து பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த இதுலேயும் ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க நம்ம மயில் எல்லாருமே சேர்ந்து அவங்கக்கிட்ட. அதுக்கு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, எல்லாமே என்னால் தான் வந்தது, என்னால் தான் என் புருஷனுக்கு இந்த நிலமை, நான் அன்றைக்கே அவர் சொல்லும் போது நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலமை அவருக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நினச்சி அழுகுறாங்க. அதுக்கு இந்த பக்கம் நம்ம சந்திரா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏண்டி என்னோட தாலியை கழட்டி என் புருஷன்கிட்ட கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கடவுளாக பார்த்து இன்னைக்கு உன்னோட தாலியை இறக்குற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக நல்லது நடக்கவே நடக்காதுடி, உனக்கு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுமே அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கார். அவருக்கு நிறைய வந்து அந்த சிவப்பு இது வந்து போயிடுச்சு, அதனால் அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், அது இருந்தால் தான் ஒரு உயிர் பழைப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கார்த்தி முன் வராங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியுமே வந்துடுறாங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. எப்பா பேராண்டி, என் பையனுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு தான் என்னை விட்டு போயிட்டானா, இப்போ என் பையன் இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது என்னால் எங்களால் இதை பார்க்க கூட எங்களால் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வார்த்தையால் ரொம்பவே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. கார்த்தி இதை பார்த்துட்டு, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, மாமா எப்படியும் கண்டிப்பாக உயிர் பொழிச்சு வந்துடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கேட்குறாங்க, நீ எத்தனை காலமாக என் பையனை வந்து நீ உன்னோட இதில் வச்சுருந்த, அதுவும் இல்லாமல் நீ உன்னோட அம்மாவை நாங்கள் கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு குடும்பமாக எல்லாரையும் பிரித்து வச்சுருந்த, இன்னைக்கு என் பையனை என்கிட்ட இருந்து பிரித்து இப்போ அனுப்ப போறியா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? உன்னால தானே உன்னோட எல்லா வீம்புக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிலமை. அவன் அன்றைக்கே சொன்னான் இந்த கல்யாணத்தை பண்ணாதன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் பேச்சை என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? இன்னைக்கு அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க பற்றியா? நீ பார்த்தவனே அவனுக்கு யமனா வந்து மாறிட்டான் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வேதனையோட பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் டாக்டர் கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, என்னோட பிளட் குரூப்பும் என்னோட மாமாவோட பிளட் குரூப்பும் ஒன்று தான், அதனால் என்னோட ரத்தத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சந்திரகலா அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீ வந்து என்னோட மாமாவுக்கு ரத்தம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்னோட புருஷன் உயிர் காப்பாற்றப்படணும், அதனால நீ அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திரா வந்து, என்னக்கா இங்கே இவனை எப்படிக்கா நீ ஒத்துக்கிற, பிளட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம குடும்பம் இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான், இவனை போய் பிளட்டு கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்களா. ஆனால் நம்ம பாட்டி இந்த கோவத்தோடு நம்ம சந்திராவை ஓங்கி அற விடுறாங்க. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான், என் பையனோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன், அதோட அமைதியாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை ஓங்கி ஒரு அற கொடுத்துட்றாங்க. அதோட சந்திரா அப்படியே அமைதியாடுறாங்க. இந்த பக்கம் சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி கால் பண்ணி, என்ன சந்திரா கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா ஓரமாக வந்து பேசுகிறாங்க, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சந்திரா இப்படி ஆயிடுச்சு, சரி நல்லதுலேயும் ஒரு கெட்டது வந்து நடந்திருக்குல்ல, இந்த ராஜராஜன் உயிர் பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, இந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும், நம்மளோட தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி சொன்னால, இன்னைக்கு அவளோட தாலி போனால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சந்திரா அப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தியும் வந்து ரத்தம் கொடுக்க போயிடுறாங்க. ரத்தம் கொடுத்ததுமே நம்ம ராஜராஜன் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கார்த்திகிட்டேயே வந்து நன்றி சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.
இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களோட மனசை மாற்றிப்பாங்களா இல்லை மறுபடியும் பழைய மாதிரி தான் இருப்பாங்களான்றத வரக்கூடிய வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.